Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே கிளிட்டர் நோட்புக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கிளிட்டர் நோட்புக் ரெடி பண்றதுக்காக நமக்கு கிளிட்டர் ஷீட் தேவை. இது வந்து ஹோம்மேடா நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கிளிட்டர் ஷீட் தான். இதுக்கு பின்பக்கத்துல வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இது வந்து கடையில வாங்கின கிளிட்டர் ஷீட். இதுலயுமே பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி கடையில வாங்கின ஷீட் இல்லைன்னா மட்டும் நீங்க ஹோம்மேடா ரெடி பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கடையில வாங்கின ஷீட் யூஸ் பண்ணி இந்த கிளிட்டர் புக் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ A4 சைஸ்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ கட்டர் யூஸ் பண்ணி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்றதுனா கூட நீங்க கட் பண்ணிக்கலாங்க. ஆனா பொதுவாவே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்றதை விட கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணதையுமே எடுத்துட்டு அதை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணும்போது நீட்டா நீங்க ஃபோல்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் வந்து பெருசாவும் இன்னொரு பக்கம் வந்து சரியா இல்லாமலும் நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா புக் செய்யும்போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நீட்டா நீங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புக் வந்து உங்களுக்கு எவ்வளவு திக்கா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேங்க. நீங்க இந்த பேப்பர் தான் எடுக்கணும்ட்டு இல்லை. உங்களோட பழைய நோட்ல அதிகமா பேப்பர் வந்து யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸை வந்து எடுத்துட்டு கட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி புக் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி இது செய்யறதுக்காக நீங்க அன்ரூல் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. ரூல் பேப்பர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையுமே நீட்டா எடுத்து நான் வச்சுட்டேன். இது வச்சதுக்கு அப்புறமும் நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த பேப்பரும் விலகி இருக்க கூடாது. நீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்னைக்கு தைக்க போறேன். உங்ககிட்ட பெரிய சைஸ்ல ஸ்டாப்லர் இருந்தது அப்படின்னா நீங்க சிம்பிளா ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டி ஸ்டாப்லரா இருந்ததுனால என்னால வந்து ஸ்டாப்லர் பின் போட முடியல. ஸோ நான் வந்து தைக்க போறேன். தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல நான் வந்து தையல் போட போறேன். ஒரு இடத்துல நாட் போட போறேன். ஸோ நான் வந்து 3 டாட் வச்சிருக்கேன். இப்போ பெரிய சைஸ்ல இருக்கிற இந்த ஊசியில கொஞ்சம் நல்லா திக்கான த்ரெட் நான் கோர்த்துட்டு அதை வந்து தச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க தச்சுட்டு அந்த புக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒன்று நீங்க தச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டினா ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. இந்த 2 மெத்தடுமே ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த புக் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும். இப்போ நான் வந்து தச்சுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு 2 நாட் நான் போட்டுக்கிறேன். நாட் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த புக் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த புக் வந்து எத்தனை சென்டிமீட்டருக்கு வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் இந்த புக் இருந்தா போதும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றதுனால 10 சென்டிமீட்டருக்கு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கிறத ஸ்கேல் யூஸ் பண்ணி பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புக் வந்து கிட்டத்தட்ட கடையில வாங்கின புக் மாதிரியே ஆயிடும். நீங்க கட் பண்றதுக்காக சிசர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல கட்டர் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருங்க. சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சேனல்ல நடக்கிற கிவ்அவேக்கான 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே ஹோம்மேட் போஸ்டர் கலர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சிலர் வந்து வீடியோவை சரியா பார்க்காம கேட்கிற கேள்விக்கு தவறான ஆன்சரை நீங்க கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தவறான ஆன்சரை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு இருக்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் நீங்க கரெக்டாவே பதில் சொன்னா கூட அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஒவ்வொரு கேள்விக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணா மட்டுமே கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஹோம்மேடா நம்ம ரெடி பண்ணிருக்கிற போஸ்டர் கலரை எத்தனை மெத்தட்ல நான் ரெடி பண்ணிருக்கேன், என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு கரெக்டா பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை வந்து revadishivakumar5@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. மெயில்ல வர்ற ஆன்சரை மட்டும் தான் நான் எடுத்துக்க முடியும். ஓப்பன் கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்றத நான் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்க கமெண்ட் பண்றது போது கவனமா பார்த்து கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அந்த ரிப்பனை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு பின் பக்கத்துல வச்சுட்டு ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அதை வந்து உள்பக்கமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன்.
கிட்டத்தட்ட இதோட வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுங்க. கிளிட்டர் ஷீட் இருக்கு. இதை வந்து நான் பிரிச்சுட்டு ஒட்டிக்க போறேன். அவ்வளவுதான். இது வந்து லேபிள்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிளிட்டர் ஷீட். இதுல வந்துட்டு ஒட்டும் போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நீங்க ஒட்டிக்கோங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நீட்டாவும் நல்லாவும் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற நோட் பேப்பருடைய ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கிளிட்டர் ஷீட்ல ஒட்டியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் பேஜும் இந்த கிளிட்டர் ஷீட்ல ஒட்டியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நீட்டா ஒட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கையாலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான கிளிட்டர் நோட் புக் ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு மெத்தட்ல நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம ஹோம்மேடா ரெடி பண்ணி வச்சிருந்த கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். அடுத்ததான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கடையில வாங்கின கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி இந்த நோட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் வந்து A4 சைஸ்ல இருக்கக்கூடிய அன்ரூல் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் அப்படியே தான் எடுத்துக்க போறேன். நான் கட் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னதுல இதையுமே டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு அதையும் டபுளா ஃபோல்ட் பண்ணேன். ஸோ இந்த இதுல வந்து நான் அப்படி செய்ய போறது இல்ல. அப்படியே பாதியா மடிச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளவு பேப்பர் தேவையோ, அதாவது நோட் புக்கோட திக்னஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து நீட்டா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி டைட்டா பிடிச்சுக்கிட்டு நீங்க மடிச்சிருக்கிற பக்கங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓப்பனா இருக்கிற பக்கங்கள் அடிப்பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப மேல் பக்கத்துல நம்ம வந்து எல்லா பேப்பரையும் ஒன்னா பிடிச்சிட்டு இந்த மேல இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஹோம்மேட் க்ளூவா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது கடையில வைக்கிற ஃபெவிகாலா இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் க்ளூ, கிளியர் க்ளூ, எந்த க்ளூவா இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்க வந்து இதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிருக்கணும். அப்படின்னா மட்டுமே இது எல்லா பேப்பரும் கரெக்டா ஒட்டும். நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேப்பர் கிளிப்போ அல்லது துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ற கிளிப்போ போட்டுட்டு நல்லா டைட்டா இதை வந்து கிளிப் பண்ணி வச்சிருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா திக்கா இருக்கக்கூடிய ஒரு 2-3 டைரி எடுத்துட்டு நல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரியான பொருட்களை இதுக்கு மேல வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஒட்டி இருக்கும். பிரிஞ்சு வரவே வராது. அதிகமா க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டா தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ கடையில வாங்கின கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பின்பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற நோட் புக் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்பக்கமா வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டோட இருக்கிற மாதிரி ஒட்டணும். அதே மாதிரி லாஸ்ட் பேஜும் கிளிட்டர் ஷீட்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க இதை நீட்டா ஒட்டிக்கோங்க. இப்ப நான் ஒட்டிக்கிறேன். நீட்டா ஒட்டியாச்சு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண கிளிட்டர் நோட் புக்கை விட ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். கிட்டத்தட்ட கடையில வாங்கின புக் மாதிரியே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நீங்க டிராயிங் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது எழுதி பாக்குறதுனாலும் எழுதி பார்க்கலாம், இல்ல பர்சனல் டைரியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது. இதுல வந்து பின்பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, பிளாக் கலர்ல கிளிட்டர் ஷீட் எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து கட் பண்ணிருக்கேன். எப்படி கட் பண்ணேன்னா பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை வச்சு பஞ்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்ல பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஸ்டிக்கர் இருந்ததுனால எடுத்து ஒட்ட வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பொட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான். உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க பண்ணி பாருங்க. இது வந்து ஏற்கனவே முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கிளிட்டர் நோட் புக் தான். இது வந்து நிறைய வீடியோல கூட நீங்க பாத்துருக்கலாம். இந்த கிளிட்டர் நோட் புக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.